வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். என்னங்க, ஹெட்லைனில் பணம் சம்பாதிக்க வைக்கும் முருங்கை, அதாவது லட்சங்களில் சம்பாதிக்க வைக்கும் முருங்கைன்னு ஹெட்லைன் போட்டிருக்கீங்களே, அப்படி நம்மளால் முருங்கையில் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முருங்கை சம்மந்தமான பல நல்ல தகவல்களை இந்த யூடியூப் தளத்தில் வழங்க இருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். முதல்ல முருங்கை விவசாயம்னா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இப்போ உள்ள காலத்தில் முருங்கை விவசாயம் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அதாவது முன்னாடிலாம் காய் இருக்கும்போது நமக்கு விலை கொஞ்சம் கம்மியாக தான் போகும். காய் குறையும் போது விலை அதிகரிக்குங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் முருங்கையில் அப்படி இல்லைங்க. ஏன்னா முருங்கை விவசாயம் இப்போ எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டங்க, அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்ல வறட்சி மாவட்டங்கிறனால நாங்கள் முருங்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரம் இந்த லைன்லேயும் நல்லா முருங்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படி இல்லைங்க. எங்கெங்கே எல்லாம் இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் முருங்கையை வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நஞ்சை நட்ட நெல் நடவு செஞ்ச இடத்துல கூட இப்போ முருங்கையை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, இது வறட்சியை தாங்கும் தாவரமாக இருக்கிறனால இது கொஞ்சம் ஈஸியான, மற்ற விவசாயத்தோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக மக்களுக்கு தெரியறதுனால இந்த முருங்கையை வச்சுட்டாங்க. வச்சு சாகுபடி பண்ணுறனால இப்போ அதிகப்படியான இடங்களில் இந்த முருங்கை விவசாயம் நடந்துட்டு வருங்க. அதனால் இப்போ சொல்லப்போனால் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா தோட்டத்தில் ரொம்பவே காய் குறைவாக தாங்க இருக்குது. அதாவது காயோட வரத்துகள் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள டைமில் காய் வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் விலையை கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் ஒரு 15 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நம்ம பகுதியில், அதாவது இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் காய் இல்லைன்னா கூட, முருங்கைக்காய் இல்லைன்னா கூட, ஒட்டஞ்சத்திரம் இன்னுமே பல ஏரியாக்கள் அரியலூருங்கிறாங்க, அங்கே இங்கேன்னு இருந்து அரவக்குறிச்சி அங்கங்கே காய்கள் அதிகப்படியான உற்பத்தியில் வந்துடுது. அதனால் இங்கே காய் குறைவாக இருக்கிற பகுதியில் கூட முருங்கைக்காய் ஒரு எப்படி சொல்ல போனால் இப்போ 15 ரூபா போகுதுங்க. இந்த காயே இல்லாத டைமில் 15 ரூபா போகுது. இந்த டைமில் குறைஞ்சது ஒரு 30 ரூபாவது போகணும். ஆனால் அப்படி கூட இப்போ கிடைக்க மாட்டேங்குங்க. அதனால் இப்போ உள்ள காலத்தில் சொல்லப்போனால் முருங்கை விவசாயம் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருக்குது. அதனால் புதுசாக முருங்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் நிறையா ரிஸ்க் இருக்குங்க. பண்ணுங்க, நான் பண்ண வேண்டாம் சொல்லலை. சொல்லப்போனால் இது ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகிட்டு. இன்றைக்கி உள்ள காலத்தில் முருங்கை விவசாயங்கிறது ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகிட்டு. அதாவது எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இதே சமயம் எல்லா பக்கமே, அதாவது நம்ம இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும், ஒட்டஞ்சத்திரம் அரவக்குறிச்சி அந்த லைனாக இருக்கட்டும், ஆண்டிப்பட்டி அந்த லைனாக இருக்கட்டும், எல்லா பக்கமே காய் இல்லாமல் போச்சுன்னா எங்கெங்கே காய் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோ அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கதாங்க செய்யுது. அது நம்ம மறுக்க முடியாத உண்மை தான். ஏன்னா போன வருஷங்கள் கொஞ்சம் பரவலமாக விலைகள் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. இந்த வருஷம் சுத்தமாக நமக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு விலை சரியானது இல்லை. இந்த டைம் வரைக்கும் சொல்லப்போனால் நம்ம முருங்கை விவசாயிகள் லாபம் இந்த வருஷம் பார்த்துருக்கே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு விலை நிலவரம் ரொம்ப மோசமாக தான் போயிருக்கு. அதனால், அதாவது நமக்கு காய் இல்லை உடனே நமக்கு விலை கூடும்னு இப்போ உள்ள காலத்தை சொல்ல முடியல. முருங்கை விவசாயம் ஒரு சூதாட்டம் மாதிரியே ஆயிட்டு. அதாவது சூதாட்டத்தில் அதாவது சூதாட்டமோ லாட்டரியோ எந்தில் இதில் இந்த ரெண்டுமே எப்போ என்ன நடக்கும், நமக்கு லக்கு உண்டா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு அடித்தா அதிர்ஷ்டமும் கிடைக்கும், இல்லைன்னா நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போ முருங்கை விவசாயம் இருக்குங்க. அதுக்குன்னு நம்ம முருங்கையை நம்ம பராமரிக்காமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா பராமரிப்போம். கண்டிப்பாக புதுசாக முருங்கை விவசாயம் பண்ணுறவங்க துணிஞ்சு பண்ணுங்க, நல்லா பராமரிப்போம். ஆனால் விலை நிலவரங்களும் காயோட வரத்தும் இப்போ பழைய அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி இப்போ முருங்கை விவசாயம் இல்லைங்க. இப்போ உள்ள முருங்கை விவசாயம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி காய் இல்லாமல் காய் ரொம்ப குறைஞ்சி போனால் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் மார்க்கெட்லேயே விலை ஏறுது. மற்றபடி ஒரு பக்கம், அதாவது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் காய் இல்லாமல் இருந்தோம், ஒரு சில மாவட்டங்களில் காய் அதிகமாக இருந்தாலுமே நமக்கு விலை குறைவாக தான் போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ உள்ள டைமில் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் அந்த இந்த நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்குது. முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம லாபங்கள் சம்பாதிக்கவும் செய்யலாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அதுக்கு கேரண்டி மட்டும் நம்மளால சொல்ல முடியலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முருங்கை விவசாயம்
இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது புதுசாக முருங்கை விவசாயம் வந்து பண்ண வரவங்க கண்டிப்பாக இதில் வந்து இறங்கலாம் தைரியமாக. ஆனால் விலையை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து நம்ம விவசாயம் பண்ண முடியலைங்க. அதாவது நான் சொல்ல வர்றது அதான், விலையை வந்து இன்றைக்கி கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காது, இந்த மாதத்தில் விலை இருக்கும், இந்த மாதத்தில் விலை இருக்காதுன்னுட்டு நம்மளால் இந்த டைமில் வந்து உறுதியாக சொல்ல முடியல. அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம சொல்ல முடிஞ்சிச்சு, இந்த மாதங்களில் முருங்கை விலை வந்து கொஞ்சம் அதிகமாகும், குறையும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த 2026 வந்து அதாவது 25-26லேயே வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியல. எல்லா பகுதியிலுமே முருங்கையை பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிலவரத்தையும் வந்து இப்போ உள்ள காலத்தில் கணிக்க முடியலைங்க. நம்பிக்கையே விவசாயம் சொல்லிக்கிட்டு நம்மளும் விவசாயம் பண்ணிக்கிட்டு வராங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.